பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு. இங்கிலாந்தில் இருந்து மீட்டு வரப்பட்ட திருமங்கை ஆழ்வார் சிலையை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு களவாடப்பட்டு இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் அருங்காட்சியகத்தில் இருந்த பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை மீட்கப்பட்டு தமிழகம் கொண்டு வரப்பட்டது. இந்த சிலையை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். சிலையை மீட்ட அதிகாரிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பூர்வ நடைமுறைகள் நிறைவடைந்ததும் திருமங்கை ஆழ்வார் சிலை மீண்டும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் என அமைச்சர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் உரையாற்றினார். அப்போது ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் மூலம் சமூக ஊடகங்கள் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பெண் அரசு பணியாளர்களின் 3வது குழந்தைக்கான மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும் என அறிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய அமைச்சர் சரத்குமார் நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான் என கூறினார். கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த 21 அதிமுக MLAக்களை மன்னித்து தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானத்தின் கட்சி உத்தரவை மீறி வாக்களித்ததாக 25 MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இதில் 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில் மீதமுள்ள 21 MLAக்கள் மன்னிப்பு கோரியதால் நடவடிக்கை திரும்பப் பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனை ஏற்று சபாநாயகர் தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ரோத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி G. அருள்முருகன் அமர்வு தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியது. இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். நீட் எதிர்ப்பு மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பிரச்சாரம் நடத்த திராவிட கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை, திருவண்ணாமலை, ஆரணி, திருப்பத்தூர், திண்டிவனம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேரணி தொடங்கும் விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் புதன்கிழமை நடைபெறவிருந்த நீட் எதிர்ப்பு மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனுவை காவல்துறை நிராகரித்ததாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மாநாடு நடத்த அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல் என நீதிபதி V. லட்சுமி நாராயணன் கேள்வி எழுப்பினார். பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கில் அரசு நிலைப்பாட்டை தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தார். சென்னையில் நாளை மறுநாள் தமிழக முதலமைச்சர் விஜய், கர்நாடக முதலமைச்சர் D.K. சிவக்குமார் ஆகியோர் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க உள்ளார். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் விஜய் மற்றும் முதலமைச்சர் D.K. சிவக்குமார் ஆகியோர் வரும் 20ஆம் தேதி சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது காவிரி நீர் பிரச்சினை, மேகதாது அணை கட்டும் விவகாரம் குறித்து பேசப்பட இருக்கிறது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர ஆதரவு அளிப்போம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக கூட்டணியில் இணைந்து பயணிக்கும் நாங்கள் ஆளுங்கட்சி என்ற நிலையை எட்டியிருப்பதாக கூறினார். விசிக மாநாட்டு தீர்மானங்களை முதலமைச்சரிடம் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்பிற்கு ஒரு அதிரடிப்படையை உருவாக்க வலியுறுத்தியதாக அவர் பேசினார். முதலமைச்சர் அலுவலகம் ஏன் மாற்றப்படுகிறது என்பது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்தார். முதலமைச்சரின் புதிய அலுவலகத்தை அமைக்கும் பணிகளுக்காக 5,54 லட்சம் ரூபாயில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை டெண்டர் கோரியிருந்தது. தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கோரிய இந்த டெண்டரில் பல்வேறு முறைகேடுகளும் விதிமீறலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து சட்டசபையில் திமுக கொறடா ஏவா வேலு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விரைவில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறைகளில்
கடந்த 5 ஆண்டுகள் டெண்டரில் என்ன நடந்தது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட உள்ளதாக கூறினார். முதல்வரை சுற்றி பணியாற்றும் 80க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவரை காண வருவோர் வசதிக்காகத்தான் அரைமாற்றம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். நெடுஞ்சாலைத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் தமிழகத்தில் மேம்பாலங்கள் பராமரிப்பின்றி மரங்கள் வளரும் நிலையில் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மிக மோசமான நிலையில் அரசு கட்டிடங்கள் இருப்பதால் பராமரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். விருத்தாச்சலம் வயலூர் மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் சிறந்த சாலையை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தவிக அரசின் 100 நாள் ஆட்சி என்பது மக்களுக்கு வேதனையான நாட்களாக கருதுவதாக பாஜக கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அம்மாநில முதல்வருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் தவிக அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவும் வெகு விரைவில் அதற்கான பட்டியலை வெளியிடுவோம் என தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சருக்கு எனது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது யாராக இருந்தாலும் கர்நாடக மக்கள் சுட்டுக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒன்று உரிமை கிடையாது. உயிரை பறிப்பதற்கு முதலமைச்சரின் இந்த அதிகார தோரணையில் அவர்களுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது. கர்நாடக மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த 100 நாள் என்பது மக்களுக்கு உள்ள வேதனையான நாட்களாக தான் நான் கருதுகிறேன். எல்லா விஷயங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போங்கிறத நான் கண்டிப்பாக அவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தவிக எம்எல்ஏ இளையராஜாவின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் கீதா தொடர்ந்த தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி இளையராஜா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அதனை ஏற்றுக்கொண்டு தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளை சொத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கில் துணை ஆட்சியர் அன்பழகன் ஜாமீன் கோரிய மனு வருகிற 20ஆம் தேதி ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோவில் முறைகேடாக பொது அதிகாரம் மற்றும் அடமான பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாக அதிகாரி புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் சட்டவிரோதமாக நிலத்தை ஆக்கிரமிக்க சதித்திட்டம் தீட்டியதாக 19 பேர் மீது மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி ராமநாதபுரம் துணை ஆட்சியர் அன்பழகன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு விசாரணையை வருகிற 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். மாணவர்களுக்கான உதவித்தொகையை வழங்காமல் அவர்களின் எதிர்காலத்தை தவிக அரசு கேள்விக்குறியாகி உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகை நிலுவையில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதற்காக திட்டமிட்டு செயலிழக்க செய்யப்படுகிறதா என கேள்வி எழுப்பிய கனிமொழி நிலுவையில் உள்ள உதவித்தொகையை உடனடியாக விடுவித்து மாணவர்களின் கல்வி தடையின்றி தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்றும் நாளையும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 3 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர் அரசு ஜெயக்குமார் கரோடியா பள்ளியில் படித்து வந்த மாணவர்
கடந்த 14ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 11 சிறார்கள் மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவர் என 12 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர பகுதிகளில் பதுங்கியிருந்த மேலும் 3 சிறுவர்களை திருவொற்றியூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை 14 சிறார்கள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ் உணர்வு குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சால் பேரவையில் அமளி ஏற்பட்ட நிலையில் பேரவைத் தலைவர் திடீரென குறுக்கிட்டு அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். அப்போது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக முதலமைச்சர் விஜயின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்றார். தொடர்ந்து தமிழ் உணர்வு பற்றி பேசிய அவர் திமுகவை விமர்சித்தார். அப்போது கடும் அமளி ஏற்பட்ட நிலையில் திடீரென குறுக்கிட்ட அவைத்தலைவர் அமைச்சரின் பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கினார். யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இதனை செய்கிறீர்கள் என தெரியவில்லை என்று அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்த அவைத்தலைவர் இனிமேல் இதனை அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக குறிப்பிட்டார். வன்முறையை பயன்படுத்தியது நியாயமானதா என்பது குறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணை குழு ஆய்வு செய்யும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால் BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் என்ற விவரத்தை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்துமில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உத்தரகாண்ட் சமோலி மாவட்டத்தில் சுரங்கப்பாதை விபத்தில் காணாமல் போன 3 உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. சமோலியில் உள்ள மாயாப்பூர் பிபல்கோட்டி பகுதியில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி சுரங்கப்பாதையில் விபத்து ஏற்பட்டது. விபத்துக்கு பிறகு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தேடுதல் பணியின் போது அடையாளம் தெரியாத 2 உடல்கள் மீட்கப்பட்டன. முன்னதாக 1 உடல் மீட்கப்பட்டிருந்த நிலையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 3 உடல்களும் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட உடல்கள் தேவையான நடைமுறைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைக்காக கோபேஸ்வர் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. பர்காபாத் பஞ்சல்கட் பகுதி அருகே கங்கை ஆற்றில் குளித்த 4 பக்தர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரை சேர்ந்த 4 கன்வாரி யாத்திரை பக்தர்கள் லக்னோவில் பர்காபாத் பஞ்சல்கட் பகுதியில் கங்கை ஆற்றில் குளித்துள்ளனர். அப்போது ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக இருந்ததால் எதிர்பாராத விதமாக 4 பேரும் நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் 4 பேரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கன்வாரி யாத்திரை காலத்தில் கங்கை ஆற்றில் ஏற்பட்ட இந்த சோக சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அருணாச்சல பிரதேசத்தில் இயற்கை பேரிடர்களில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் 28 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கனமழை மற்றும் வெள்ளத்தால் சுமார் 1,55,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலச்சரிவுகளும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. தவாங், லோயர் சுபன்சிரி, அப்பர் சுபன்சிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களில் சிக்கி இதுவரை 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்கள் 2வது திருமணம் செய்தால் சம்பளம் குறைக்கப்படும் என அஸ்ஸாம் அரசு தெரிவித்துள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பலதார திருமண தடை சட்டம் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போது அஸ்ஸாம் அரசு மற்றொரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் 2வது திருமணம் செய்யும் அரசு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து 20% பிடித்தம் செய்யப்படும். அந்த தொகை முதல் மனைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இதற்காக முதல் மனைவி அரசிடம் விண்ணப்பிக்க வேண்டும். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் சம்பள பிடித்தம் தொடரும் என அவர் கூறினார். ஹிமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் சோட்டா ஷிம்லா அருகே மரம் விழுந்ததால் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள கட்டுப்பாட்டிற்குட்பட்ட சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மரம் விழுந்ததால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சாலையில் விழுந்த மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடையும் வரை அந்த சாலையில் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மரம் அகற்றப்பட்ட பின்னர் சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 492.70 புள்ளிகள் சரிந்து 77,235.46 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 132.75 புள்ளிகள் குறைந்து 24,154.90 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. உலக சந்தைகளின் பலவீனம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் அமெரிக்க பத்திர வருமானம் அதிகரிப்பு காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்தன. துறை வாரியாக ஐடி பங்குகள் அதிகபட்சமாக 1.89% வீழ்ச்சியடைந்தன. 16 முக்கிய துறை குறியீடுகளில் 12 குறியீடுகள் சரிவுடன் முடிந்தன. மேற்காசிய பதற்றம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு தொடர்ந்தால் அடுத்தடுத்த நாட்களிலும் சந்தையில் தாக்கம் ஏற்படலாம் என முதலீட்டாளர்கள் கவனித்து வருகின்றனர். பங்குச்சந்தை முதலீட்டு மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் செபி அங்கீகரித்த செயலிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பங்குச்சந்தை முதலீட்டு மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் முதலீட்டாளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை செபி மற்றும் என்எஸ்சி தீவிரப்படுத்தியுள்ளன. அதன்படி முதலீடு செய்வதற்கு முன்பு திட்டத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்றும், அதிக லாபம் தருவதாக கூறப்படும் சந்தேகமான முதலீட்டு திட்டங்களை நம்ப வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மாதாந்திர எஸ்ஐபி முதலீட்டுக்கு ஆண்டிற்கு 20% அதிகமான வருமானத்தை 3 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகள் வழங்கியுள்ளன. ஐடிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் 21.98%, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் 21.70%, இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் 20.98% என வருமானம் அளித்துள்ளன. ஸ்மால் கேப் நிறுவனங்களின் அதிக வளர்ச்சி வாய்ப்பு இருந்தாலும் சந்தை ஏற்ற இறக்கம் மற்றும் அபாயமும் அதிகம். எனவே கடந்த கால வருமானத்தை மட்டும் பார்த்து முதலீடு செய்யாமல் அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு செய்வது அவசியம் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு.